الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله. பேரன்பிற்குரிய சகோதரர்களே, எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய பேரருளால் அவனுடைய மார்க்கத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வழங்கி இருக்கக்கூடிய தூய வடிவிலே அறிந்து அதை நாமும் பின்பற்றி மற்றவர்களுக்கும் எடுத்துக்கூற வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தில் இங்கே ஏற்பாடு செய்யப்பட்டு வருகின்ற இந்த வாராந்திர அமர்வுகளில் இந்த வார அமர்வில் அல்லாஹுவை மட்டுமே சார்ந்திருத்தல் என்ற தலைப்பின் கீழே அடிப்படை கொள்கைகளுடைய சில செய்திகளை பார்க்கலாம் என்று நினைக்கிறேன். பொதுவாகவே தமிழகத்தில் ஏற்பட்ட இந்த தௌஹீத் விழிப்புணர்வு கடந்த 30 ஆண்டுகளுக்கு மேலாக நம்மிடத்தில் இருந்து ஏராளமான விழிப்புணர்வுகளை உண்டாக்கியிருக்கிறது. கபரு வழிபாட்டை இஸ்லாம் என்று நம்பி வாழ்ந்த மக்கள் மத்தியில் கபரு வழிபாடு, இறந்தவர்களையும் அடக்கம் செய்து அவர்களிடத்தில் வணங்குவது, அவங்களிடத்தில் கேட்கிறது, அல்ல அவங்க கேட்டு நமக்கு அல்லாஹ்விடம் பெற்றுத் தருவார்கள் என்ற நோக்கத்தில் போய் கேட்பது, இது எல்லாமே ஷிர்க் என்ற விழிப்புணர்வு இன்று பரவலாக ஏற்பட்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அதுபோலவே தமிழகத்தில் பல பெரிய ஊர்களில் எல்லாம் தரீக்காக்கள் தான் இஸ்லாம் என்று நிறைய மக்கள் விளங்கி வச்சிருந்தாங்க. அதான் இஸ்லாத்தினுடைய உண்மையான வடிவம் என்று கூட மக்கள் மத்தியில் உபதேசிக்கப்பட்டது. அந்த மக்கள் மத்தியில இஸ்லாம் என்றால் உண்மையில என்ன, குர்ஆனும் ஹதீஸும், இந்த தரீக்கா தொடர்புகள், தரீக்காவுடைய நம்புவது, தரீக்காவுடைய சேக்குகளுக்கு கீழே அவங்க சொல்றதை ஏற்று நடப்பதெல்லாம் ஒரு மகா மோசடி, வழிகேடு, ஷிர்க், இணை வைத்தல் என்பதென அடையாளம் காட்டப்பட்டு அதிலிருந்து ஏராளமான மக்கள் மீண்டு வந்திருக்கிறோம். இன்னும் அந்த விழிப்புணர்வு நடந்து கொண்டிருக்கிறது. இன்று அதை செய்பவர்கள் கூட பயந்து ஒளிந்து ஏதோ தப்பு செய்யறோங்கிறதை உணர்ந்து செய்யக்கூடிய அளவிற்கான விழிப்புணர்வு தமிழகத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏற்பட்டிருக்கிறது. அது போலவே நம்ம சமூகத்தில் இருக்கக்கூடிய மற்ற வகையான மூட பழக்க வழக்கங்கள், சிறுக்க மையப்படுத்தின சிறுக்காகவே அமையக்கூடிய மூட பழக்க வழக்கங்கள், ஏராளமான பழக்க வழக்கங்கள், இது சிறுக்கென்று விளங்காம இஸ்லாத்தினுடைய உண்மை வடிவம் இதுதான் நம்பி மக்கள் செய்து கொண்டிருந்த ஏராளமான பழக்க வழக்கங்கள் இருக்கிறது. முஸ்லிம்கள் இஸ்லாமிய அடிப்படையில் ஜோதிடம் பார்த்தாங்க, அதுக்கு பால் கிதாப்னு பேர் வச்சுக்கிடுவாங்க. வேற வேற பேர்களில ஜோதிடம் பார்த்தாங்க. ஆலிம் சாட்ட போய், அசரத்திட்ட போய் கல்யாணத்துக்கு நல்ல நாள் குறிச்சு கேட்டாங்க. இவைகள் எல்லாம் முஸ்லிம்களிடத்துல நடந்தது. அதெல்லாம் இன்று நல்ல நாள் கெட்ட நாள்லாம் நமக்கு முஸ்லிம்களுக்கு எல்லாமே அல்லாஹ் படைச்ச நாள் என்ற விழிப்புணர்வு இன்று ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. எந்த திருமணத்திற்கும் ஆலிம் சாட்ட போய் நல்ல நாள் கேட்காம கித்தா பாட்டு பார்த்து போட்டு பெர்மிஷன் வாங்காம திருமணங்கள் நடந்ததை நம்ம பார்க்கல. அந்த மாற்றம் தலைகீழ் மாற்றம் நிகழ்ந்திருக்கிறது. அது போலவே சூனியத்தின் மேல் மக்களுக்கு உள்ள நம்பிக்கை ஒரு பெரிய பயத்தில் இருந்த ஒரு சூழ்நிலை இருந்தது. சூனியம் என்பது மேஜிக்கு, அந்த காலத்திலும் அந்த மேஜிக் எல்லாம் நடந்திருக்கு, இப்பவும் நடந்திருக்கிறது என்று இன்று மக்களுக்கு பரவலாக புரிய வைக்கப்பட்டு, அப்படிப்பட்ட சூனியக்காரர்களுக்கெல்லாம் ஒரு சக்தி, ஆற்றல், பவரும் இல்லை, ஏமாத்து வேலை என்பதனை இன்று மக்கள் பரவலாக புரிந்து கொள்ளக்கூடிய அளவிற்கு இந்த தௌஹீது விழிப்புணர்வின் மூலமாக தமிழகத்தில் கடந்த 20-25 ஆண்டுகளில் ஏராளமான விழிப்புணர்வுகள் ஏற்பட்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இன்னும் வணக்க வழிபாடுகள்ல அப்படின்னு சொன்னோம்னா அவைகளிலும் கூட பிதத்து எது, சுன்னத்து எதுங்கிற வித்தியாசம்லாம் முதல்ல தெரியாது. பிதத்துங்கிற வார்த்தையே தமிழகம் கேள்விப்பட்டதில்லை. அப்ப பிதத்து வணக்க வழிபாடுகளில அல்லாஹ்வும் அவனுடைய தூதர் காட்டினதான் செய்யணும், அதை விட கூடுதலாக நாம் செய்துவிடக் கூடாது என்பதனை மக்கள் மத்தியில தெளிவுபடுத்தி அந்த செய்திகளை மக்களுக்கு எடுத்து சொல்லி, அப்ப அல்லாஹ்வும் அவனுடைய தூதரும் காட்டி தந்தவைகள் ஏதோ அதை மட்டும் செய்யறதுதான் மார்க்கம், அதில் இல்லாதவைகளை நாம் போட்டு செய்யக்கூடாது என்ற செய்திகள் மக்கள் மத்தியில சொல்லப்பட்டு அது சார்ந்த விழிப்புணர்வும், என்ன செஞ்சாலும் சுன்னத்தா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவைகளை எல்லாம் காட்டி இருக்கிறார்களா என்பதனை யோசிச்சு செய்யக்கூடிய அளவிற்கு இன்று விழிப்புணர்வு ஏற்பட்டிருக்கிறது. அது போலவே ஒரு காலகட்டத்தில் நம்ம பிரார்த்தனை துவா செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா, துவாவை யார்கிட்ட செய்யணும், எப்படி செய்யணும், எங்க செஞ்சா அந்த துவாக்கள் அங்கீகரிக்கப்படும், எங்க அல்லாஹ்விடத்துல அந்த துவாவை கேட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த துவாவை எப்படி அங்கீகரிப்பான், எப்படி கேட்க வேண்டும் என்ற பிரார்த்தனை பற்றிய ஒழுங்குமுறை அல்லாஹ்ட்ட மட்டும்தான் கேட்கணும். பிரார்த்தனை துவா தான் வணக்கமே அப்படிங்கிற அந்த விழிப்புணர்வு எல்லாம் இல்லாம
அவர்களுடைய பிரார்த்தனைகளை எதை நோக்கிய யாரை நோக்கியவெல்லாம் மக்கள் கேட்டுக்கொண்டிருந்த அந்த பிரார்த்தனைகள் எல்லாம் இன்று அல்லாஹ்வுடைய கிருபையினால் மக்களிடத்தில் விழிப்புணர்வு ஏற்பட்டு நாம துஆ செஞ்சோம்னா அல்லாஹ்விடம் மட்டும்தான் கேட்க வேண்டும் என்ற விழிப்புணர்வு ஏற்பட்டிருக்கிறது. அந்த மாதிரி நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த தௌஹீது விழிப்புணர்வுகளில இன்னும் பல விஷயங்கள் இருக்கு. நம்ம நிறைய பேருக்கு அது சம்பந்தமான நாலேஜ்கள் இருக்கு. பலருக்கு அது தெரிஞ்சாலும் கூட அதை எப்படி நாம் நடைமுறைப்படுத்துவது அப்படிங்கறதுல இன்னும் புதுசா ஆண்டாங்க இந்த கொள்கையை நோக்கி இப்படி பயான் நடக்குது ஏதாவது கேட்கலாம் அந்த சிந்தனையை நோக்கி வரக்கூடிய மக்களுக்கு மத்தியில நம்ம தெளிவுபடுத்த வேண்டியது இருக்கு. அந்த அடிப்படையில தான் இந்த அல்லாஹுவை மட்டுமே சார்ந்திருத்தல் தவக்குல், அரபியில அல்லாட்ட தவக்கல் வைங்க, நம்ம தமிழ்ல தவக்கல்ங்கிற வார்த்தை புழக்கத்துல இருக்குதுன்னு செய்யுது. தவக்கல் அல்லா மேல தவக்கல் வைங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். நிறைய நமக்கு அறியாமலே அரபு சொற்கள் தமிழ்ல இப்ப வரைக்கும் புழக்கத்துல இருக்கிறத நம்ம பார்க்கத்தான் செய்யணும். தவக்கல் இருக்கு, சபூரா இருக்குன்னு சொல்லுவோம். சபூர் நம்ம தமிழ் மொழி இல்ல, அரபி சொல்லு. இன்னும் நம்ம பயன்படுத்தும் போது ஹலாமா ஹராமா ஹலாலா அப்படிங்கறதெல்லாம் ஹராம் ஹலாலுங்கிற அரபி சொல்லத்தான் பயன்படுத்திட்டு இருக்கோம். அந்த மாதிரி தவக்கலும் பெருசா நம்ம விளக்கம் சொல்ல தேவையில்லாத அளவிற்கு மொழி பயன்பாட்டிலே நம்மிடத்துல இருக்கக்கூடிய ஒரு சொல் தவக்கல்ங்கிற ஒரு சொல். இந்த தவக்கலை நம்ம பெரும்பாலும் என்ன விளங்கி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா இந்த பயண புகையில சொல்லி அனுப்புவாங்க. அல்லாஹ் தவக்கல், அல்லாஹ்வுடைய காவல், அல்லாஹ்வுடைய பாதுகாப்புல போயிட்டு வாங்க, அல்லாஹ்வுக்காக அல்லாஹ்வுடைய இந்த தவக்கலை சொல்லி அனுப்பக்கூடிய அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு என்று அல்லாஹ்வுக்கு மேல தவக்கல் வச்சு புறப்படுறவங்களை அனுப்பி விடுறது, நாமும் அந்த தவக்கல் வச்சு புறப்படுவது, இதெல்லாம் இருக்கிறது. ஆனால் இந்த தவக்கலை அல்லாஹ் மேல வைக்கக்கூடிய இந்த தவக்கலை நாம வேற யார் மேலையும் வைக்கலாமா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறை குர்ஆன்ல 5வது அத்தியாயத்துல 11வது வசனத்திலே சொல்லி காட்டுகின்றான், வ அலல்லாஹி ஃபல்யதவக்கலுல் முஃமினீன். அது நம்பிக்கை கொண்டோர் மூமின்கள் அல்லாஹ்வையே சார்ந்திருக்க வேண்டும். வேற பேச்சே இல்ல. அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டோர் அல்லாஹ்வை சார்ந்திருக்கலாம், அல்லாஹ்வை சார்ந்திருங்க அப்படின்னு சொல்லி சொன்னா வேற சாய்ஸ கூட நம்ம யோசிக்கலாம். இப்ப இங்க அல்லாஹ் என்ன சொல்றான் அப்படின்னா, நம்பிக்கை கொண்டோர் அல்லாஹ்வை தான் சார்ந்திருக்க வேண்டும். இன்னும் அடுத்தாப்புல அல்லாஹ் சொன்ன அதே அத்தியாயத்துல 5ல 23ல சொல்றான், வ அலல்லாஹி ஃபதவக்கலு இன் குன்தும் முஃமினீன். நீங்க மூமின்களாக இருந்தால் அல்லாஹ்வின் மேல நீங்க தவக்கல் வைங்க, அல்லாஹ்வையே பொறுப்பு சாட்டுங்க, அல்லாஹ்வையே சார்ந்திருங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறை குர்ஆன்ல நமக்கு சொல்லி காட்டுகிறான். அப்ப இந்த தவக்கலை அல்லாஹ் மேல வைக்கிறது, அல்லாஹ் மேல பொறுப்பு சாட்டுவது எல்லாம் எப்படி நாம் அல்லாஹ்விடத்திலே பொறுப்பு சாட்ட வேண்டும்? இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையின் நடைமுறை விஷயங்கள்ல நாம அல்லாஹ்விடத்துல எப்படி பொறுப்பு சாட்டி இருக்கிறோம் அப்படிங்கறத யோசிச்சு பார்த்தோம்னாலே நம்ம இந்த அம்சத்துல ஏகத்துவ கொள்கையினுடைய இந்த அம்சத்தில் நாம் எப்படி இருக்கிறோம் அப்படிங்கறத நம்ம விளைவிக்கலாம். நம்ம எல்லாருக்கும் முதலாவதாக வருவது இந்த மாதிரி உள்ள விஷயங்கள்ல என்னன்னு கேட்டா, நம்முடைய வருமானம், நம்முடைய உழைப்புல நமக்கு வர்ற பண வருமானம். இந்த வருமானத்தை பொறுத்தவரை நம்முடைய நிலைகள் எப்படி இருக்கு? நமக்கு ஒரு வேலை இருக்கும், அந்த வேலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா என்ன நடக்குமோங்கிற பயம் எப்படி ஏற்படுது? ஒரு வேலை இல்லாத ஆட்கள் மத்தியில ஏற்படக்கூடிய பயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, வேலை இல்லை அவங்க மத்தியில அவங்க எப்படிப்பட்ட ஒரு பய உணர்வுல இருப்பாங்க, எப்படிப்பட்ட பய உணர்வு அவர்களிடத்துல இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு வகையான பதட்டம், ஆங்கிலத்துல சொல்றாங்கல்ல அன்சைட்டி, அந்த மாதிரியான ஒரு பதட்ட நிலை வந்துருது. ஒரு கையிற நிலைக்கு போயிடுறாங்க. நிறைய நம்ம சவூர்ல பார்க்கலாம் வேலை இல்லாம இருக்கக்கூடியவங்கள, அவங்களுடைய நிலைகள் எல்லாமே என்ன நடக்கும் அடுத்தாப்புல தெரியல, ஆல்ரெடி 3 மாசம் இல்ல 4 மாசம் இல்ல, இப்ப என்ன இனிமே என்ன சுச்சுவேஷன் ஆகும், என்ன நடக்கும்லாம் தெரியலையே என்று அவர்களுடைய நிலையை ரொம்ப அதிகமாக கவலைப்படக்கூடிய நிலையை நான் பார்க்க முடிகிறது. அப்ப இப்படி தவக்கல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மேல எப்படி வைக்கணும் அப்படின்னா, இது இல்லை என்று சொன்னால் வேறொரு ஏற்பாட்டை வைத்துக் கொண்டுதான் இல்லாமல் ஆக்குறாங்க தவக்கல் வைக்கிற முறை. இன்னைக்கு இருக்கிற வேலை இல்ல, இன்னைக்கு இருக்கிற தொழில் இல்ல, இன்னைக்கு இருக்கிற வருமானம் உள்ள வழி இல்லை என்று சொன்னால் அல்லாஹ் வேற ஒரு ஏற்பாட்டை உங்களுக்கு செஞ்சுட்டான். ஏன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், அந்த காலத்துல வறுமைக்கு பயந்து பிள்ளைகளை கொண்டாங்க, வறுமைக்கு பயந்து பிள்ளைகளை கொண்டாங்க. அவங்களுக்கு அல்லாஹ் என்ன சொல்றான், நீங்க வறுமைக்கு பயந்து பிள்ளைகளை கொள்ளாதீங்க, நான் நர்சுக்கும் வையாக்கும், உங்களுக்கும் அந்த பிள்ளைகளுக்கும் நாம் தான் உணவளிக்கிறோம். அல்லாஹ் பொறுப்பேற்றிருக்கான். உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி புகாரில இடம்பெறுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக சொல்றாங்க, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல்லாஹ் மேல யார் தவக்கல் வைக்கிறாங்களோ அவங்களுக்கு எப்படி உணவளிக்கின்றான் என்று சொன்னார்.
பறவைகளுக்கு உணவளிக்கிற மாதிரி உணவளிக்கிறான். பறவைகள் காலை நேரத்தில் அவை தன்னுடைய கூடுகளில் இருந்து வெறுமதரோடு பறந்து போகிறது. மாலை நேரத்தில் அந்த கூடுகளுக்கு திரும்பும் போது நிறைந்த வயிறுகளோடு திரும்புகிறது. என்னைக்காவது நம்ம காலையில புறப்பட்டு போனோம்னா நமக்கு தேவையான எடை கிடைக்குங்கிற கவலை இருக்குமா? பிராக்டி அந்த காலையில பேங்க்ல ஏதாவது பேலன்ஸ் போட்டு வச்சு இந்த மாதிரி கஷ்ட காலத்துக்கு பயன்படுத்திக்கிறோம், ஏதாவது போட்டு வச்சு பேங்க கொண்டு வச்சிருக்கா, எதையாவது சேமிச்சு வச்சிருக்கா, எதையாவது கொண்டு வந்து வச்சிருக்கா? சாப்பிட்டு வர்றதுதான் முடிஞ்சு போச்சு. ஏதாவது சுமந்துட்டு வர்றதா பிஞ்சு கொண்டு வந்து கொடுக்கறதுக்கு கொண்டு வரும். இதை தாண்டி அந்த பறவைகள் எதையுமே சேமித்து வைத்துக் கொள்வதில்லை. இப்ப இந்த பறவைகளுக்கெல்லாம் அல்ல, கோழி பார்த்தோம்னா தெரியும். வீட்டுல இப்போலாம் கோழி தெருவுல வளர்க்குற கோழிலாம் இல்ல, எல்லாமே உள்ள போட்டு பிளான்ட் ஃபுட்டு தான் கொடுத்து வளர்க்குறோம். அப்படி தெருவுல நின்று மேயிற கோழி நின்றுச்சுன்னா வீட்டுல இருந்து திறந்து விட்டோம்னா டெய்லி காலையில அந்த கோழியை திறந்து விட்டோம்னு போய் அதே இடத்துல கிடைக்கும், அதே இடத்தையே கொத்து நீங்கி. ஒரு குறிப்பிட்ட இடம் இருக்கு அந்த கோழிக்கு, அந்த இடத்துல கிளச்சிக்கிட்டே நிக்க, அங்க இருந்து காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் தின்னுக்கிட்டே இருக்கு. நமக்கு பார்த்தா வெறும் மண்ணுதான் தெரியும். அது எதை சாப்பிடுது, என்ன செய்யுது என்ன தெரியும். அல்லாஹ் உணவளிக்கிறான். அல்லாஹ் உணவளிக்கிறதுக்கு இப்படி பொறுப்பேற்று இருக்கிறான் என்ற விஷயத்தை உணவுகள் வகையில, உணவு விஷயத்துல, நமக்கு ஆகாரங்கள் வழங்குற விஷயத்துல, உணவு வழங்கக்கூடிய விஷயத்துல அல்லாஹ்வை இப்படி நம்ப வேண்டும் என்று நாம அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை புரியக்கூடிய விதத்துல, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை தெரிந்து கொள்ளக்கூடிய விதத்துல அல்லாஹ் இப்படி உணவளிக்கக்கூடியவன் என்பதனை நாம விளங்கிக் கொள்ள வேண்டும். இது தவக்கல்ல ஒரு முக்கிய பகுதி என்ன என்று கேட்டா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உணவு வழங்குகிறான், அவன் தான். அதே நேரத்தில் என்ன அப்படின்னு கேட்டா, இத வேற விதமா புரிஞ்சுக்கிற கூடாது. எப்படி நம்ம வாட்டுக்கு வீட்டுல படுத்து கிடப்போம், வேலை போச்சா அல்லாஹ் இருக்கிறான் பாத்துக்கிடுவான், அவன் ஏதாவது வேலை தருவான், ஏதாவது ஒரு சிவி டைப் பண்ணியா, சிவியை போட்டியா, 4 இடத்துல பேசுனியா, 4 பேர்கிட்ட கேட்டியா, எனக்கு இப்ப வேலை இல்லையே 4 பேர்கிட்ட சொன்னியா, இதெல்லாம் நான் செய்ய மாட்டேன், அல்லாஹ் தருவான். இது இல்ல தவக்கல் வைக்கிறதுக்கு பேர். செய்ய வேண்டிய, இப்ப நம்ம அதே இன்னொரு வகையில புரிஞ்சுக்கிறலாம்ல. 500 இடத்துக்கு சிவி அனுப்புனா இன்னுமே வேலை வரலன்னு சொல்ற ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. ஒரே ஒரு ஆள்கிட்ட கொடுத்த வேலை, அவர் ஏதோ அனுப்புனாரு ஒன்னாரு கிடைச்சி போச்சு இப்படின்னு சொல்ற கேசஸும் இருக்கு. 2 வருஷம் வெயிட் பண்ணதுக்கு பிறகு வேலை கிடைச்ச ஆளுக்கு இருக்கிறாங்க. 3 மாசத்துல கிடைச்சவங்க இருக்காங்க. அல்லாஹ் என்ன நாடுறானோ அந்த மாதிரி நடக்குது. வியாபாரம் வியாபாரம் வியாபாரம்னு பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, வருஷ கணக்கில் பண்ணுவாங்க, ஒண்ணும் இருக்காது. திடீர்னு 6 மாசத்துல நம்ம லெவலே மாறி போயிடும். அவனுடைய நிலையை 6 மாசத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தலகுலா மாத்திடுவான். இப்படி உள்ளவைகளை எல்லாம் உணவளிப்பது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இன்னல்லாஹு ஹுவ ரஸாக்குல் குவத்துல் மதீன், உணவளிக்கிறதுல அவன் மிக தாராளமானவன், மிகப்பெரியவன், மிக சக்தி வாய்ந்தவன், மிக ஆற்றல் மிக்கவன் என்பதனை நாம அல்லாஹ் உணவளிக்கக்கூடிய விஷயத்தில் இப்படி நம்ப வேண்டும். அல்லாஹ் அளிக்கிறான்னு நம்பணும். அப்ப அந்த அடிப்படையில பார்த்தா அல்லாஹுவை நம்புவதில் அல்லாஹுவ ரஸாக்கு, ரஸாக்குன்னா வெறும் சாப்பாடு மட்டும் இல்ல, ஆடை அளிக்கிறவன், உணவு அளிக்கிறவன், இருக்கிற இடம் இருக்கிறவன் அளிக்கிறவன், நம்ம எல்லாத்துக்கும் சேர்த்தா ரஸாக்குன்னு பேரு. அப்ப இந்த உணவு ஆகாரத்தை, இந்த வாழ்க்கை வசதிகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வழங்குவான், நமக்கு வழங்குறதுக்கு அவன் போதுமான சக்தியும் ஆற்றலும் உள்ளவன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை, ஒரு உறுதி நம்மிடத்துல வேணும். இது தவக்கல். அது அதே நேரத்தில் நம்ம செய்ய வேண்டிய வேலையை செய்யாம அல்லாஹ் தருவான் எதிர்பார்க்கறது இல்ல, அது முழு சோம்பேறித்தனம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு சில உத்தரவுகளை, சில கட்டளைகளை பிறப்பித்திருக்கிறான். அது அந்த இயற்கையின் அடிப்படையில் அல்லாஹ் எப்படி உலகத்துல படைச்சிருக்கிறானோ அதெல்லாம் அப்படி நடக்கும். நம்ம மனுஷன் 5 மாடி பில்டிங்ல மேல இருந்து குதிச்சோம் சொன்னா கீழே காயப்பட்டு உயிருக்கு போராடக்கூடிய, உயிருக்கு சேதமாகிற நிலை வந்துடும். அப்ப என் உயிர் அல்லாஹ்வுடைய கையில இருக்குன்னு சொல்லிட்டு யாராவது நம்ம வம்பா குதிக்குமா? இது இல்ல தவக்கல் வைக்கக்கூடிய முறை. தவக்கல் வைக்கக்கூடிய முறை என்ன என்று சொன்னால், நாம் செய்ய வேண்டிய காரியங்களை எல்லாம் உலகத்துல அல்லாஹ் பிறத்தா இயற்க எப்படி வச்சிருக்கிறானோ அதையெல்லாம் செய்துவிட்டு அதற்கு பிறகு அல்லாஹ்வின் மேல் தவக்கல் வைக்கிறது இருக்குல்ல, அதான் அல்லாஹ்வை தவக்கல் வைக்கிறது, அல்லாஹ்வை சார்ந்திருக்கிறது அப்படின்னு தவக்கல்ல உள்ள ஒரு வகையை நாம விளங்கிக் கொள்ள வேண்டும். இது மாதிரி நம்ம உலக வாழ்க்கையில ஏராளமான காரியங்கள் நம்ம செய்யறோம், நம்முடைய வாழ்க்கை வசதிகளுக்காக, நம்முடைய தேவைகளுக்காக. இன்னும் தவக்கல் பயம் ஏற்படுற நேரத்துல பாருங்க, மனுஷனுக்கு பெரிய பிரச்சனையே அவன் பயம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படிதான் சொன்னா, வல நபுலுவன்னக்கும் பிஷைஇம் மினல் கௌஃப், முதல் விஷயமே உங்களை சோதிப்போம், சில காரியங்களால் சோதிப்போம். முதல் காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, பயத்தை கொண்டு உங்களை சோதிப்போம். அப்ப இந்த பயத்துக்கு தான் அல்லாஹ் இருக்கிறாங்கிற அந்த தைரியம், துணிச்சல் வேணும் நமக்கு. பயம் எப்ப ஏற்படுதோ அப்ப வேணும். திருமறை குர்ஆன்ல ஒரு சம்பவத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான். சூரா தாஹாவுல வரக்கூடிய ஒரு செய்தி. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அவருடைய சகோதரர் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும், இது ஹபா அன்த வ அஹூக பி ஆயாத்தி வலா தனியா பி திக்ரி இது ஹபா இலா ஃபிரௌன இன்னஹு தகா வ கூலா லஹு கௌலன் லய்யினன் லஅல்லஹு யததக்கரு யஹ்ஷா சொல்லி அல்லாஹ் அனுப்புறான்.
நிறைய அவங்களுக்கு வந்து தடியை தூக்கி கீழே போட்டு பாம்பா மாத்தி ட்ரைனிங் கொடுத்து ஃபிரௌனுடைய அவையில போய் இதை போடுன்னு சொல்லி கையை அவனுடைய ஆடைகளை விடு வெளியே எடுத்துப்பாரு, அது பரிசு வெண்மையாக மாறியது. இதெல்லாம் எல்லா அற்புதங்களோடு நீனும் உன்னுடைய அப்புறம் வந்தாங்க, பிரார்த்தனை பண்ணாங்க, ஹாரூனை என்னோட சேர்த்து வைண்டாங்க, சேர்த்து வச்சுட்டோம்னா முன்னர் நடந்ததை எல்லாம் சொல்லி காமிச்சு இப்ப நீங்க அந்த வாஹூக்க நீனுடைய சகோதரனை ஃபிரௌனுடைய சபைக்கு போங்க, அங்க போய் என்னுடைய அத்தாட்சிகளை சொல்லுங்க, அவனோட நீங்க மென்மையாக நடந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அனுப்பி வைக்கிறான். மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, சொன்னதா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், ரப்பனா இன்னா நஹாஃபு அன் யஃப்ருத அலைனா வயதா. இவ்வளவு செஞ்சதுக்கு பிறகு ஒரு துணையாள கேட்டாங்க, கொடுத்தாச்சு. அல்லாஹ் சொல்லியே காட்டுறான், உன்னை சின்ன பிள்ளையா இருக்கையில ஃபிரௌன் எல்லா பிள்ளைகளையும் கொல்லலையா, அப்போ நான் பெட்டியில வச்சு நான் பாதுகாத்து இவ்வளவு பெரிய ஆளை வரைக்கும் ஆளாக்கி விடலையா என்ற செய்திக்கு ஒரு ஆளை கொலை பண்ணிட்டீங்க, அப்ப இருந்து உன்னை காப்பாத்தி விடலையான்னு இவ்வளவு சொல்லி காமிச்சு அவங்களுடைய அருள்கொடைகளை எல்லாம் தூக்கி போட்டு இவ்வளவு பயிற்சிகளை கொடுத்து எல்லாம் பண்ணி அவ்வளவு பெரிய சக்தி வாய்ந்த ஆற்றல் மிக்க ஒரு கொடுங்கோலன். அதனால அவ்வளவு வேணாம் பேரரசர். நிச்சயமா ஒரு பெரிய இன்றைக்கு இருந்த அன்றைய எகிப்து நாடு அப்படிங்கிறது இன்றைக்கு இருந்த அமெரிக்கா மாதிரி ஒரு பேரரசனுடைய அதிபதி. அப்ப நிச்சயமா பயம் வரும். அப்ப வந்துகிட்டு அப்ப சொல்றாங்க, ரப்பனா இன்னா நஹாஃபு அன் யஃப்ருத அலைனா வயதா. அல்லாஹ் சொல்லியாருல, காலலா தஹாஃப இன்னனி மஅகுமா வ அஸ்மாஉ வஅரா. நீங்க பயப்பட வேணாம், உங்க ரெண்டு பேரோடையும் நான் பார்த்துக்கிட்டும் கேட்டுக்கொண்டும் இருக்கிறேன் இப்போங்க என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சும்மா கல்ல அஸ்மாஉ வஅரா, பார்த்துக்கிட்டும் இருக்கிறேன் கேட்டுக்கிட்டும் இருக்கிறேன், நீங்க போங்க கூடவே இருப்பேன் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி அனுப்புகிறான். அல்லாஹ்வுக்கு பிரியமான, அல்லாஹ்வுக்கு பிடித்த, அல்லாஹ் விரும்பக்கூடிய காரியத்தை நாம் செய்தோம் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய உதவி, அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான். இப்படி தவக்கல். இந்த தவக்கல் அல்லாஹ் வைக்க சொல்றான். எப்படி தவக்கல் வைக்க சொல்றான்? அல்லாஹ் நேரடியாக பார்ப்பாங்க, ரப்புல் ஆலமீன் அப்படியே இருப்பான், நான் பார்த்துக்கிட்டும் கேட்டுக்கிட்டும் உங்க கூட இருக்கிறேன், உங்க கூட தான் இருப்பேன், பார்த்து கொண்டு இருப்பேன், கேட்டுக்கொண்டு இருப்பேன், நீங்க போங்க என்று சொல்லி அனுப்புகிறான். அப்ப நேரடியா வந்து கூட ஒரு ஆள் வர்ற மாதிரி வரமாட்டான். அல்லாஹ் மீது தவக்கல் வைக்கிறது நமக்கு தான் அது பிரச்சனை இல்லையே. நம்ம ஒருத்தர்கிட்ட போய் வந்து ரொம்ப சிரமம், ஒரு 5000 ரூபாய் கடை வேணும் அப்படின்னு கேட்போம். அது அந்த நம்ம சிரமம் கொஞ்சம் கூடிருச்சு அப்படின்னு சொல்லி சொன்னா உங்களைத்தான் முழுமையா நம்பி இருக்கிறோம்னு சொல்லுவோம். சொல்றோம்ல, முழுமையா நம்ம எதுக்கு எந்த மனுஷனையும் நம்ம 4-5 பேர்கிட்ட கேட்கலாம், பிரச்சனை இல்லை. 4-5 பேர்கிட்ட கேட்கலாம். நம்முடைய இந்த தேவைக்கு அல்லாஹ் வழிவகையை ஏற்படுத்துவான்ங்கிற தைரியம் இருக்குல்ல, அதுதான் தவக்கல். அதான் அல்லாஹ் மேல சார்ந்திருத்தல். அல்லாஹ்வை சார்ந்திருத்தல் என்றால் என்னன்னா, நம்முடைய இந்த தேவையை கேட்கலாம், மனுஷன் தான் கேட்கணும். அல்லாஹ் நேரடியா வந்து கூரையை புத்துட்டு கீழே தள்ளி விட மாட்டான், யார் வழியாவது தருவான், எந்த ஒரு முறையிலேயாவது வழிவகைகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏற்படுத்துவான். இந்த வழிவகைகளை ஏற்படுத்துவதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மாதிரி உள்ள காரியங்களை எல்லாம் செய்வதற்கு அவன் சக்தி மிக்கவன், ஆற்றல் மிக்கவன் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவன் நம்புறமே, அது தவக்கல். அந்த தவக்கலை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மீது நாம் வந்து வைக்க வேண்டும். அது மாதிரி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறை குர்ஆன்ல சூரா அன்ஃபால்ல 8வது அத்தியாயத்துல 2வது வசனத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான், இன்னமல் முஃமினூன இதா துக்கிரல்லாஹு வஜிலத் குலூபுஹும். உண்மையான மூமின்கள் யாரு அப்படின்னு கேட்டா, அல்லாஹ் என்று சொல்லப்பட்டு விட்டால் அவருடைய உள்ளங்கள் எல்லாம் நடுநடுங்கிவிடும். இதா துலியத் அலைஹிம் ஆயாத்துஹு ஜியாதத்துஹும் ஈமானா. திருமறை குர்ஆனுடைய வசனங்கள் அவர்களுக்கு ஓதி காண்பிக்கப்பட்டால் அவருடைய ஈமான் அதிகரிக்கும். அப்படி சொல்றான் அல்லாஹ், வஅலா ரப்பிஹிம் யதவக்கலூன். அவர்கள் அல்லாஹ்வையே முழுமையாக சார்ந்திருப்பார்கள். யாருன்னு சொல்றான் அல்லாஹ், இன்னமல் முஃமினூன. உண்மையிலே மூமின்கள் யாருன்னு கேட்டா, மூமின் தான் யாரு அப்படின்னு சொல்லிட்டு தெரியும்டா, அவங்களுக்கு திருமறை குர்ஆன் ஓதி காண்பிக்கப்பட்டால் அவருடைய ஈமான் அதிகரிக்கும். அவங்க முழுமையா அவருடைய காரியங்கள் அனைத்திற்கும் அல்லாஹ்வை சார்ந்திருப்பார்கள், அல்லாஹ் மேல தவக்கல் வைப்பார்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முழுமையாக சார்ந்திருப்பார்கள் சொல்லி காட்டுகிறார். அப்ப இதுல பாருங்க, உண்மையிலே மூமின்கள் யாரு அப்படின்னு கேட்டா, அவங்களுக்கு அல்லாஹ் என்று சொல்லப்பட்டால் அவருடைய உள்ளங்கள் எல்லாம் நடுநடுங்கிவிடும். இது சில விஷயங்கள் அல்லாஹ் சொல்லும் போது உன்னோட ஒண்ணு தொடர்பு இருக்கிற மாதிரி வரிசைப்படுத்திட்டோம்னா தொடர்பு படுத்தியும் நாம புரிய முயற்சி பண்ணணும். தொடர்பு படுத்தி அப்ப அல்லாஹ்வின் மேல் முழு தவக்கல் நமக்கு வரணும் அப்படின்னு சொல்லி சொன்னா, அல்லாஹ்னு சொல்லப்பட்டால் நடுநடுங்கிற உள்ளம் இருக்கணும். அது நம்ம செயலிலே தெரிஞ்சிரும்ல. அல்லாஹ்னு சொல்லப்பட்டா நடுநடுங்கக்கூடிய உள்ளம் நமக்கு இருக்கிறதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு நம்முடைய செயல்களே தெரிஞ்சிடும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், வசாரி இலா மஃபிரத்தின் மின் ரப்பிக்கும் ஜன்னாத் அர்து ஸமாவாத்தி வல் அர்து உஇத்தத் லில் முத்தகீன். வானம் பூமி அளவு பரப்பளவு கொண்ட சொர்க்கச்சோலைகளுக்கு நீங்க முந்திக்கிறங்க.
அது அல்லாஹ்வை பயப்படக்கூடியவர்களுக்கு, இறை அச்சமுடையவர்களுக்கு. யாருக்கு அல்லாஹ்னு சொன்னா உள்ள நடுநடுங்கிறதோ அப்ப அத்தகையவர்களுக்கு தயாரித்து வைக்கப்பட்டிருக்கிறது. வைத்தத்தில் முத்தக்கின் அல்லதீன யுன்ஃபிகூன பிஸ்ஸர்ராஇ வதர்ரா. அவங்க யார், எப்படிப்பட்ட மூமின்கள், யார் இவங்கன்னு கேட்டா, இப்ப இறை அச்சம், இவரு வந்துட்டு அல்லாஹ்னு சொன்னா அப்படி கையெல்லாம் நடுக்குது, அதனால இவர் அந்த கேட்டகரியில் இருப்பாரு, நம்ம யாரையாவது சொல்ல இயலுமா? ஒரு ஆளை பார்த்து அல்லாஹ் சொன்னோம்னா கையெல்லாம் நடுங்கிறது, பயந்துடுறாரு, அழுதுடுறாரு, அதனால இவர் அல்லாஹ் சொல்ற அந்த கேட்டகரியில நம்ம யாரையும் சொல்லல. அல்லாஹ்வுக்கு அவரை தெரியும், அவருக்கு அவரை தெரியும், எனக்கு என்ன தெரியும். எப்படி தெரியுங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்றான்ல, சாரி உயிலாமா ஃபிரத்திமிர் ரப்பிக்கும் ஜன்னாத், வானம் பூமி அளவு பரப்பளவு கொண்ட சொர்க்க சோலைகளுக்கு நீங்க முந்திக்கிறங்க, போட்டி போடுங்க. அது யாருக்கு தயாரிச்சு வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா வைத்தத்தில் முத்தக்கீன், அல்லாஹ்வை பயப்படக்கூடியவர்களுக்கு, இறையச்சமுடையவர்களுக்கு, நடுங்கக்கூடியவர்களுக்கு தயாரிச்சு வைக்கப்பட்டிருக்கு. அவங்க யாருன்னு அல்லாஹ் பட்டியல் போடுறான். யாருன்னு சொன்னா ஆளை சொல்லல, பேரை சொல்லல, அவர்களிடத்துல இந்த பண்புகள் எல்லாம் இருக்கிறது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான். பண்புல முத பண்பு என்ன? அல்லதீன யுன்ஃபிகூன பிஸ்ஸர்ராஇ வதர்ரா. அவர்கள் வறுமையா இருந்தாலும் செலவு செய்வார்கள், செல்வ செழிப்பிலும் செலவு செய்வார்கள். செல்வ செழிப்புல செலவு செய்வாங்க. ஓகே, அண்டர்ஸ்டாண்ட், புரிஞ்சுக்கிறோம். செல்வ செழிப்புல செலவு செஞ்சிடலாம்ல, இருக்கல கொடுக்கலாம் கொஞ்சம், அது வேற விஷயம். ஏண்டா அது கூட 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 சைத்தான் பொறுக்கிட்டு உள்ளுக்குள்ள கச்சத்தனத்தை போட்டுருவோம். காசு கூட கூட சைத்தான் உங்களை வறுமையை கொண்டு பயமுறுத்துகிறான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். அதனாலதான் என்ன சொல்றான், வமன் யுஹ்ஸஹ நஃப்ஸி உலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன். யாரு தங்களுடைய உள்ளத்தின் கஞ்சத்தனத்தை ஜெயிக்கிறானோ அவன் வெற்றி பெற முடியும்ட்டான்ல. உள்ளத்துக்கு இயல்பாகவே கஞ்சத்தனம் இருக்கு, இதை ஜெயிக்கிறவன் தான் வெற்றி பெற முடியும். அப்ப முதல்ல காசு இருக்கும் போதும் செலவு பண்ணணும் அல்லாஹ்வுடைய காரியத்துல. சர்ராஇ வலர்ரா, வறுமை நேரத்திலும் செலவு செய்ய வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வாயில வரக்கூடிய செய்தி, ஒரு மனிதன் கொடுக்கிற தர்மத்திலே சிறந்த தர்மம் எது அப்படின்னு கேட்டா, வறுமையை பயந்த நிலையிலும், செல்வத்தின் மேல் ஆசை உடையவனாக இருக்கக்கூடிய நிலையிலும், செல்வத்திற்கு தேவை உடையவனாக இருக்கக்கூடிய நிலையிலும் செய்யறான தர்மம். அந்த தர்மம் தான் தர்மங்கள்லே சிறந்த தர்மம். தேவை இருக்கு நமக்கு, நம்முடைய அவசியப்படுது, இந்த மாதிரி உள்ள நேரத்தில் செய்யக்கூடிய தர்மம் தான் தர்மங்களிலேயே மிகச் சிறந்த தர்மம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார். அப்ப இந்த மாதிரி முதல்ல யுன்ஃபிகூன பிஸ்ஸர்ராஇ வதர்ரா, அவர்கள் செல்வ செழிப்பிலும் செலவு செய்வார்கள், வறுமை நிலையிலும் செலவு செய்வார்கள். காலிமீனல் கைல, கோபத்தை மென்று விழுங்கிடுவாங்க, கோபம் வரும், கண்ட்ரோல் பண்ணிக்கிடுவாங்க, பொறுத்துக்குருவாங்க. ஆஃபினானி நாஸ், மனிதர்களை அவர்கள் செய்யக்கூடிய சின்ன சின்ன பிழைகளுக்காக மன்னிச்சுட்டு போயிடுவாங்க. இதா ஃபஅலு ஃபாயிஷதன் அவ் ஸலமு அன்ஃபுஸஹும் தக்கரல்லாஹ், அவர்கள் தங்களுக்கு தாங்களே அநீதி செய்து கொண்டாலும், மானக்கேடான காரியங்களை எதையாவது செஞ்சுட்டாலோ, தக்கரல்லாஹ் வஸ்தக்ஃபிரு துனூபிஹிம், உடனே அல்லாஹ் நினைச்சிருவாங்க. நினைச்சு அவருடைய பாவத்திற்காக பாவ மன்னிப்பு தேடி வருவார்கள். அல்லாஹ்வை தவிர பாவங்களை மன்னிக்கிறவன் யாருன்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேட்கிறான். அப்ப இந்த அடிப்படையில, இந்த நிலையில அல்லாஹ்வுடைய ஆற்றலை, சக்தியை, அல்லாஹ்வுடைய காரியங்களை புரிந்து கொள்வதற்கு, அல்லாஹ்வுடைய விஷயங்களை நாம் தெரிந்து கொள்வதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்ம முதல் கேட்டகரி என்ன சொல்றான், இன்னமல் முஃமினூன இதா துக்கிரல்லாஹு வஜிலத் குலூபுஹும். மூமின்கள் தான் உண்மையில யாருன்னு கேட்டா அல்லாஹ்னு சொல்லப்பட்டோம்னா அவங்களுடைய உள்ளங்கள் எல்லாம் நடுநடுங்கி விடும். இதா துலியத் அலைஹிம் ஆயாத்து ஜாதத்துஹும் ஈமானா, அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய வசனங்கள் ஓதி காண்பிக்கப்பட்டால் ஈமான் அதிகரிக்கும். அப்ப என்ன புரியுது அப்படின்னு கேட்டா, அறிஞர்கள் மத்தியில அப்படித்தான் சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, ஈமானுக்கு இந்த ஏறுற இறங்குற தன்மை இருக்கு. ஈமான்ல யாருமே எப்பவுமே நான் 360 டிகிரி சொல்ல முடியாது, நான் அந்த ஹை ரேஞ்சில் இருக்கிறேன்லாம் சொல்ல முடியாது, நான் மேல இருக்கிறேன்லாம் ஈமான்ல சொல்ல முடியாது. ஈமானுடைய நிலை என்ன அப்படின்னு கேட்டா, இப்ப ஒரு சபைக்கு வர்றோம், உட்கார்றோம், இந்த மாதிரி செய்திகளை கேட்டு போறோம் அப்படின்னு சொல்லி சொன்னா, அப்ப அல்லாஹ் மேல தவக்கல் வைக்கணும்னு நீங்க பேசிருக்காங்க. நம்ம முழுக்க நம்ம காரியத்துல என்ன செஞ்சாலும் அல்லாஹ்வை சார்ந்து இருக்கணும் நிக்கி, இப்படி நிக்கி, ஒரு 2 நாளைக்கு நிக்கி, அதுக்கப்புறம் அப்படி அடுத்தடுத்த காரியங்களை ஒண்ணா மறந்து இது போயிருக்கு. நம்ம எந்த அட்மாஸ்பியர்ல எந்த இடத்துல இருக்கிறோமோ அங்க உள்ள விஷயங்கள் தான் அன்டாப்ல போடும். அப்படி பேஸ்புக்கை மேல இங்கேயே தள்ளிக்கிட்டே இருப்போம். ஒரு ஜோக் வரும், பாட்டு வரும், அது 2 பார்ப்போமே கேட்போமே இப்படி வச்சு பார்ப்போம். இப்ப இன்னைக்கு யாரும் நம்ம அதுல இருந்து விடுபட்ட ஆட்கள் இல்லை. இதெல்லாம் நம்ம மீது விரும்பியும் விரும்பாமலும் கட்டாயமா திணிக்கப்பட்டுருச்சு. தப்பிக்கவே முடியல யாராலையும். முன்னெல்லாம் இதெல்லாம் இல்லாத காலத்துல நம்ம தப்பிச்சுக்கிறோம், இந்த மாதிரி உள்ள விஷயங்கள்ல இருந்து தப்பிக்க முடியல. அதை பார்ப்போம், பார்த்தோம்னா அந்த மாதிரி மைண்ட் அப்படி இருக்கும், அப்படி போயிடும். அப்ப என்ன அப்படின்னு கேட்டா, இது பாக்குறது இயல்பானது இல்லை, தவிர்க்க முயற்சி பண்ணணும். ஆனா அந்த சூழ்நிலைகள், நம்ம எந்தெந்த சூழ்நிலைகளை கிராஸ் பண்ணி வர்றோமோ, எந்தெந்த பக்கத்துல போறோமோ, எதெல்லாம் நம்ம கண் முன்னால கிடைக்குதோ, எந்தெந்த அட்மாஸ்பியர்ல இருக்கிறோமோ,
அந்த மாதிரி உள்ள அட்மாஸ்பியருக்கு தகுந்த மாதிரி நம்முடைய ஈமானுடைய ஏற்ற இறக்கங்கள் இருக்கு, மாறும் ஏற்ற இறக்கங்கள் மாறிக்கொண்டே இருக்காங்க. அது மாதிரி அது கூட அல்லாஹ் என்ன சொல்றான், வாலா ரப்பிஹிம் யத்தவக்கலூன், அவர்கள் தங்களுடைய இறைவனையை முழுமையாக சார்ந்திருப்பார்கள், முழுமையாக அல்லாஹ்வை சார்ந்திருப்பாங்க. இந்த தவக்கல் அல்லாஹ்வை சார்ந்திருக்கிறது, அல்லாஹ்வை சார்ந்திருக்கக்கூடிய இந்த விஷயத்தை நாம இன்னும் தெளிவா புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னா, இன்றைக்கு உலகத்துல வந்துகிட்டு இந்த ஸ்ட்ரெஸ் பேசிக்கிறாங்களே எல்லாருமே, நிறைய இன்னைக்கு இது பண்ணோம்னா ரொம்ப டென்ஷனா இருக்கு, ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு. இதெல்லாம் ஒரு காலத்துல யாருக்கு நிறைய புரியாத மொழிகள், புரியாத பாஷைகள். இன்னைக்கு இது ரொம்ப பிரபலமான வார்த்தை, ஸ்ட்ரெஸ் ரொம்ப பிரபலமான வார்த்தை. இந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க? யோசிச்சு பாருங்க. என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, மனுஷன் நினைக்கிறான் ஏதோ ஒண்ணு செஞ்சா இதுக்கு நான் தான் பொறுப்பாளி, நான் தான் செய்யணும், நான் தான் இவை அனைத்தையும் செய்து முடிக்க வேண்டும். நமக்கு மீறி ஒரு சக்தி இருக்கு அப்படிங்கறத நினைச்சாண்டா நிறைய நம்ம காரியங்கள் நினைச்சு பாருங்க. நிறைய நம்முடைய காரியங்கள் இந்த உலகத்துல எப்படி நடந்திருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய கடந்த காலங்களை நீங்க யோசிச்சு பாத்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா நமக்கே ஆச்சரியமா இருக்கு. நம்முடைய சக்திக்கு உட்பட்டதா இருக்காது. நபிகள் நாயகம் நமக்கெல்லாம் வேலைகள் இருக்கிற மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு அல்லாஹ் ஒரு வேலையை கொடுத்துருமா. என்ன வேலை? மக்களுக்கு பூரா இஸ்லாத்தை சொல்றாங்க. இப்படி சொல்லையில ரொம்ப சிம்பிளா தெரியற மாதிரி இருக்கு. ஆனா அவ்வளவு சேலஞ்சிங்கா நம்ம அந்த சொல்லி சொல்லி வர்ற கூட்டம் ஒரு 100, 200, 300, 400 போயிருச்சுன்னா அதுக்குள்ள உள்ள அடிபடி சண்டை அதையெல்லாம் எல்லா காலத்திலையும் இருக்கு இதெல்லாம். அப்ப இது ரொம்ப வேலைகளில ரொம்ப சிரமமான ஒரு வேலை. ஒரு நல்ல கொள்கையை கொண்டு போய் மக்கள்கிட்ட சொல்லி அதன்பால் மக்களை வென்றெடுக்கக்கூடிய வேலை ரொம்ப சிரமமான வேலை. மக்காவுல சொன்னாங்க 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 சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. எவ்வளவு காலம் சொன்னாங்க? ஏறத்தாழ 13 ஆண்டுகள் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. ஏத்துக்கிட்டு வந்த ஆளுக்கு என்ன விரல் வெட்டி என்ற மாதிரி உள்ள ஆளுக்கு. அப்போ ஒரு கட்டத்துல அவர்களும் மனிதர், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படித்தானே திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். குல் இன்னமா அன பஷரும் மிஸ்லுக்கும், அவங்கள்ட்ட எல்லாம் சொல்லு நான் உங்கள மாதிரி ஒரு மனிதர் தான். அல்லாஹ்வுடைய தூரத்தை சொல்றான். எனக்கு வகி வருது, உங்களுக்கு வகி வரல, இதுதான் வித்தியாசம். அப்ப இப்படி சொல்லி பார்த்துட்டு ஒரு மனச்சோர்வு ஏற்படும்ல, அப்படி ஒரு சோர்வு ஏற்பட்டிருக்கிறது அவங்களுக்கு அப்படின்னு நமக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறத பத்தி தெரியும். அல்லாஹ் சொல்றான் திருமறை குர்ஆன்ல, வல்லுஹா வல்லைலி இதா சஜா மா வத்தஅக ரப்புக வ மா கலா, முற்பகல் மீதும் ஒடுங்கிக் கொள்ளக்கூடிய இரவின் மீதும் சத்தியமாக உன் இறைவன் உன்னை துன்பப்படுத்தவும் இல்லை கைவிடவும் இல்லை. மா வத்தஅக ரப்புக வ மா கலா வல் ஆகிரத்து கைருல் லக்க மினல் உலா, மறு உலக வாழ்க்கை ஒன்று இருக்குல்ல, இந்த உலக வாழ்க்கையை விட உனக்கு ரொம்ப சிறந்தது. வல சௌஃப யதீக ஃபதல்லாஹ் அலம் யஜ்திக யதீமன் ஃபஆவா வஜதக லாஅல்லம் ஃபஹதா வஜதக ஆயிலம் ஃபஅனா, அடுக்கடுக்கா சொல்லி காட்டுறாங்கல்ல. நீ அனாதையா இருந்த உன்னை ஆதரிப்போரை ஏற்படுத்தல, அனாதையா இருந்தாங்க சின்ன பிள்ளையா இருக்க, ஆதரிப்போரை ஏற்படுத்தலையா? போக்கிடம் இருந்தாம இப்போ இருந்த உன்னை உனக்கு இப்படி இஸ்லாம்ங்கிற ஒரு நேர்வழியை கொண்டு நல்வழிப்படுத்தவில்லையா? அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல்லாஹ் அவர்கள் மேல செய்திருந்த அருள் கொடைகளை எல்லாம் பட்டியல் போட்டு காட்டுறான். அம்மல் யதீம ஃபலா தக்கர் வ அம்ம ஸாயில ஃபலா தன்ஹர், யாசிச்சு வர்ற ஆட்களை விரட்டிடாத, யதீம் அனாதைகளை ஆதரிப்பீராக அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லிட்டு கடைசியா சொன்னா அம்மா பி நிஅமத்தி ரப்பிக ஃபஹதிஸ், உன்னுடைய இறைவனின் அருட்கொடைகளை மக்களுக்கு எடுத்து சொல்லிக் கொண்டே இருப்பீராக. இதுக்கு அல்லாஹ் அவங்களை எதை வச்சு ஊக்கப்படுத்துறான்? ஒரு சோர்வு நிலை ஏற்படும் போது எதை வச்சு ஊக்கப்படுத்துறான்? பழைய காலத்தை நினைச்சுப்பாரு, உனக்கு முன்னால் என்னவெல்லாம் செஞ்சிருக்கிறேன். போக்கிடம் இல்ல, மக்காவில் இருந்தவனுக்கு கூட சிலையை வணங்குறவன் சிலையை வணங்கிட்டு இருந்தான். அதுவும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு அப்ப பிடிக்கல. ஊரை விட்டு போய் மேல மலை மேல இருந்துக்குருவாங்க. அந்த சமுதாயத்தினுடைய அந்த ஊருடைய ஒரு நடவடிக்கை செயல்பாடுகளும் பிடிக்கல, வெளியே போயிருவாங்க. அப்படி ஒரு போக்கிடம் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். நேர்வழி எதுன்னு உனக்கு தெரியாது, இவன் வழியும் பிடிக்கல. அப்படி இருந்த உனக்கு நேர்வழியை காட்டலையா? அனாதையாக இருந்த உன்னை ஆதரிக்கலையா? செல்வத்தின் மேல் பொருளாதாரத்தின் மேல் தேவையுடையவராக இருந்த உன்னை தேவையில்லாத ஆளாக்கலையா? பெரிய பணக்காரனாக்குனா அதுக்கப்புறம் அவங்களுக்கு இயல்பாகவே அதை பத்தி நம்ம ஒரு பெரிய நாட்டம் இல்லாத மனநிலையை உருவாக்கிட்டான். பெரும் பணக்காரர் அந்த ஊர்ல அப்படிங்கிற ஒரு நிலைக்கு அல்லாஹ் கொண்டு போனான். தேவையில்லாத மனுஷன் ஆக்கிட்டான் செல்வத்துல. அப்படி ஆக்கலையா? அதனால நீ அனாதைகளுக்கு அள்ளி கொடு, யாசிச்சு வர்ற ஆள்களை கடிஞ்சுக்கிறாத, அம்மாவி நிஅமத்தி ரப்பிக ஃபஹதிஸ், உன்னுடைய ரட்சகனின் அருள் கொடையில். அப்ப இந்த கஷ்டமான வேலை செய்யும் போது நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டா, நீ உங்களுக்கு 30 வயசா, 30 வருஷம் எப்படி கடந்திருக்கு ஒரு கணக்கு பார்த்து யோசிச்சு பாருங்க. இயல்பாகவே நாளைக்கு நடக்க வேண்டியதுக்கு அல்லாஹ் மேல தவக்கல் வச்சிரும். 30 ஆண்டுகள் எப்படி போயிருக்கு, இதுல ஏற்பட்டு இருக்கிற விஷயங்களை எல்லாம் நீங்க ஒரு நமக்கு தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடந்தா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றான்ல, அவங்களுக்கு நடத்தான் சொல்றான். அப்ப 30 ஆண்டுகள் அல்லாஹ் எப்படி கழித்திருக்கிறான், எப்படி போக வச்சிருக்கான்னு உட்கார்ந்து யோசிச்சு பாருங்க. அடுத்தாப்புல நாம வச்சிருக்கக்கூடிய நம்முடைய டாஸ்க், நம்ம வேலைக்கு அல்லாஹ் மேல எப்படி தவக்கல் வைக்கணுங்கிற அந்த விஷயம் நமக்கு அதுல இருந்து வழங்கும்.
அத்தனை அல்லாஹ்வுடைய தூதருக்கே சொல்லி காட்டுறான். அதுலயும் தொடர்ந்து சொல்றாங்க, அலம் நஷ்ரஹ் லக சத்ரக் வவதஅனா அன்க விஸ்ரக அல்லதி வஅன்கல லஹ்ரக். உன் நெஞ்சை விரிவாக்கலையா, உன் முதுகை முறித்து கொண்டிருந்த சுமையை இறக்கி வைக்கலையா? என்ன சுமை முறிச்சுக்கிட்டு இருந்துச்சு? ஒரு ஆள்கிட்ட போய் உலகத்துக்குலாம் இஸ்லாத்தை சொல்லி சொன்னா எவ்வளவு பெரிய சுமை, எவ்வளவு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி. சாதாரண ரெஸ்பான்சிபிலிட்டியா? ஒரே ஒரு மனிதருக்கு தானே வகி வந்தது, அப்ப அவங்கள்ட்ட தானே அல்லாஹ் சொன்னான். அப்ப அவ்வளவு பெரிய ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி. ஆனா அன்க விஸ்ரக அல்லதி வஅன்கல லஹ்ரக், உன் முதுவை முறிச்சுக்கு இருந்ததை வெளியே இறக்கி வைக்கலையா? இன்னமா அல் உஸ்ரி யஸ்ரா, சிரமப்பட சிரமத்தோட இலகு இருக்கிறது. இன்னமா அல் உஸ்ரி யஸ்ரா, சிரமப்படுறதோட இலகு இருக்குது. இதா பராழ்த்த பட்ச போயிலா ரப்பிக்க பரா, உன் வேலையெல்லாம் முடிஞ்சிட்டு மிச்சம் இருக்கிற கொஞ்சம் நேரம் இருந்தா அதை உன்னுடைய இறைவனுடைய பாதையில் செலவு செய்வீராக. எல்லாம் போக 40 நாளைக்கு போங்க, 50 நாளைக்கு போங்க, காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் வேலை வாங்க, இதே வேலையா மார்க்க வேலையாவே கிடங்கெல்லாம் மார்க்க யாருக்கும் சொல்லல. உன் வேலையை பூரா முடிச்சுக்க, ஓய்வு நேரம் ஒண்ணு இருக்கா இல்லையா, அதுல அல்லாஹ்வுடைய பாதையில் முயல்கிறார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவங்க மனச்சோர்வு ஏற்பட்ட நேரத்துல, அவங்களுடைய வேலையில தடங்கள் ஏற்பட்ட நேரத்துல எப்படி அல்லாஹ்வை சார்ந்து இருக்கணும், எப்படி தவக்கல் வைக்கணுங்கிறதுக்கான ஒரு வழிமுறையை கற்றுத்தருக்கிறாங்க. எல்லாருக்குமே நமக்கு கடந்த காலம் இருக்கு, கடந்த காலத்து கஷ்டங்கள் இருக்கு. அதெல்லாம் நம்ம தலையில தூக்கி சமந்தோம், தோல்லையா தூக்கி சமைச்சோம். அல்லாஹ் அதெல்லாம் லேசாக்கி வைக்கலையா? அப்படி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவைகளை எல்லாம் லேசாக்கி ஒன்றுமில்லாமல் செய்து விடுவான் என்ற ஒரு எண்ணம், என்ற ஒரு அறிவு, என்ற ஒரு கருத்து நம்ம எல்லாரும் மனசுலையும் புரிஞ்சுக்கிறேன்னு. அப்ப ஏகத்துவ கொள்கை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றது வெறுமனே விதத்தை சொல்றது, கை வரலாற்றை செய்யறது, நெஞ்சில கட்டுறதை சொல்றது, இந்த மாதிரி உள்ள விஷயங்களோட அந்த கொள்கை முடிஞ்சிடறது இல்லை. இது நம்முடைய நம்பிக்கை, நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் நாம் அல்லாஹ்வை எப்படி சார்ந்து இருக்கிறோம், எவ்வளவு சார்ந்து இருக்கிறோம், எப்படி இறுதி வரைக்கும் நம்புறோம். ஒரு காரியத்தை செஞ்சுட்டு அது டிலே ஆச்சு, லேட் ஆச்சுன்னு சொன்னா நம்ம மனப்பக்குவம் எப்படி இருக்கு? முயற்சிகள் செய்வோம், ஏதாவது வியாபாரத்துக்கு முயற்சிகளை செய்வோம், செஞ்சுக்கிட்டே இருப்போம். அந்த வியாபாரத்தில் நம்ம எதிர்பார்த்த லாபம் வராது. இப்ப நம்ம மனநிலை எப்படி இருக்கு? நம்ம யாராவது சொந்த பந்தங்கள்ல திருமணம் நடந்திருக்கு, அப்படி இருக்கும் இப்படி இருக்கும் பெரிய எதிர்பார்ப்புல செஞ்சிருப்போம், அது சரியா வந்திருக்காது. அப்ப நம்ம மனநிலை எப்படி இருக்கு? இப்படி வாழ்க்கையில் நம்ம எல்லா நிலையிலும், வெறும் பொருளாதாரம் மட்டும் இல்ல, எல்லா நிலையிலுமே அல்லாஹ்வை சார்ந்து இருக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. அல்லாஹ்வை நாம சார்ந்து இருக்கிறோம். அப்படி இருப்பதிலே முழுமையாக அல்லாஹ்வை சார்ந்து இருந்துறோம். இது தேவத்துவ கொள்கையை நம்ம பேசுறோம்ல, தௌஹீதுன்னு பேசுறோம், அதனுடைய ஒரு பகுதி. அப்படி முழுமையாக அல்லாஹ்வை சார்ந்து வாழக்கூடிய நன்மக்களாக வல்ல ரஹ்மான் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.